அட என்னய்யா இது? ஆசியா கப் செமிஃபைனல்ல பங்களாதேஷ் கொஞ்சமாவது டஃப் குடுப்பாங்கன்னு பார்த்தா, பங்களாதேஷ கொசு அடிக்கிற மாரி நம்ம இந்தியன் டீம் வின் பண்ணிட்டாங்களே! இப்படி வந்து சொல்ற மாரி தான் இன்னைக்கு மேட்ச் வந்து இருந்துச்சுங்க. இன்னைக்கு பங்களாதேஷ்க்கும், இந்தியன் வுமன்ஸ்க்கும் நடந்த மேட்ச்ல, பங்களாதேஷ் வுமன்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க. சரிப்பா ஸ்டார்ட்டிங்ல இருந்தே அதிரடி காட்டுவாங்க. வேற லெவல் இன்னிங்ஸ குடுப்பாங்கன்னு நெனச்சா, இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேறங்க. இன்னைக்கு நம்ம இந்தியன் பவுலரா இருந்த ரேணுகா சிங் வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்தே பட்டைய கிளப்பிட்டாங்கங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்ல வந்து ஒரு விக்கெட்ட எடுத்து ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் ஓவர்ல மட்டும் இல்லப்பா, அடுத்தடுத்து என்னோட ஓவர்ல விக்கெட் எடுத்துக்கிட்டே இருப்பேன்னு சொல்லி, கன்டினியூஸா அதுக்கப்புறம் 3 விக்கெட் எடுத்துட்டாங்க. இதனால பங்களாதேஷ் வுமன்ஸ பொறுத்தவரைக்கும் 21 ரன்னுக்கே 3 விக்கெட் இழந்து பயங்கரமா தத்தளிச்சுட்டு இருந்தாங்க. இத வந்து பார்த்தோனே நம்ம என்ன நெனச்சோம்னா, சரிப்பா 3 விக்கெட் தானே வந்து போயிருக்கு. பங்களாதேஷ் வுமன்ஸ் வந்து மிகப்பெரிய கம்பேக் வந்து குடுப்பாங்க. அதுக்கப்புறம் நல்லா அதிரடியா விளையாடுவாங்கன்னு நெனச்சோம். ஆனா அதுக்கப்புறமும் நடந்ததே வேறங்க. ராதா யாதவ் வந்துட்டு, "நீங்க மட்டும் தான் 3 விக்கெட் எடுப்பீங்களா? நானும் 3 விக்கெட் எடுப்பேன்னு" சொல்லிட்டு, அவங்களோட பங்குக்கு 3 விக்கெட் எடுத்து அசத்திட்டாங்க. இது போக நம்மளோட தீப்தி சர்மா, பூஜா வஸ்ட்ராகர் ஆளுக்கு ஒரு விக்கெட்ட வந்து எடுத்தனால, பங்களாதேஷ் வுமன்ஸ்னால 20 ஓவர் முடிவுல வெறும் 80 ரன் மட்டும் தாங்க வந்து எடுக்க முடிஞ்சுச்சு. இந்த ஒரு ஸ்கோர பார்த்தோனே நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சுங்க. கண்டிப்பா இந்த மேட்ச வந்து இந்தியன் வுமன்ஸ் டீம் அசால்ட்டா வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்கன்னு நெனச்சோம். அதுக்கு தகுந்தாப்புல தான் சஃபாலி வர்மாவும், ஸ்மிருதி மந்தானாவும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாங்கங்க. 2 பேருமே பேசி வச்சுட்டு வந்துட்டாங்க போல. இந்த ஸ்கோரெல்லாம் வந்து விக்கெட் விட்டு குடுத்தா ரொம்ப கஷ்டம். அதனால 2 பேரும் சேர்ந்தே இந்த மேட்ச முடிச்சு விடணும்னு சொல்லிட்டு பேசி வச்சுட்டு வந்திருப்பாங்க போல. அதுக்கு தகுந்தாப்புல 2 பேருமே சூப்பரான ஆட்டத்த வந்து வெளிப்படுத்துனாங்கங்க. இவங்களோட அதிரடினால 11வது ஓவர்லயே இந்த மேட்ச நம்ம இந்தியன் வுமன்ஸ் டீம் வந்து ரொம்ப அழகா வின் பண்ணிட்டோம். அதுவும் நம்ம ஸ்மிருதி மந்தானா வந்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டைய கிளப்பிட்டாங்க. இந்த மேட்ச நம்ம இந்தியா வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா 10 விக்கெட் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிட்டோங்க. இந்த அளவுக்கு இவ்ளோ கம்ஃபர்டபுளான வெற்றி அடைஞ்சிருக்கோம் அப்டின்னா, இதுக்கு காரணம் நம்மளோட மரண மாஸான பவுலிங் தாங்க. இன்னைக்கு ஸ்டார்ட்டிங்ல இருந்தே பவுலிங்ல வந்து கண்ட்ரோல் பண்ணி, பங்களாதேஷ் வுமன்ஸ் அடிக்கவே விடக்கூடாது. அடுத்தடுத்து விக்கெட் எடுக்கணும்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி விக்கெட் எடுத்தனால தான் இவ்ளோ கம்மியான ரன்னுக்கே பங்களாதேஷ் வுமன்ஸ வந்து கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுச்சு. அதுக்கு தகுந்தாப்புல பேட்டிங்லயும் அதிரடி காட்டி, இந்த மேட்ச ரொம்ப சுலபமா நம்ம இந்தியன் வுமன்ஸ் வந்து வின் பண்ணிட்டாங்கங்க. இப்ப செமிஃபைனல்ல நம்ம இந்த மேட்ச வின் பண்ணது மூலமா, நம்ம வந்து ஃபைனலுக்கு வந்து போயிட்டோம். இன்னொரு செமிஃபைனல் மேட்ச்ல வந்து ஸ்ரீலங்கா வெர்சஸ் பாகிஸ்தான் வந்து மோதுறாங்க. அதுல யார் வின் பண்றாங்களோ, அவங்க தான் நம்ம கூட வந்து ஃபைனல்ல வந்து மோதுவாங்க. இத வந்து பார்த்துட்டு, கிரிக்கெட் ஃபேன்ஸ் மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அப்டின்னா, எப்பா பாகிஸ்தான் ஃபைனலுக்கு வரணும். பாகிஸ்தான வீழ்த்தி நம்ம வந்து கப்ப தட்டி தூக்கணும் அப்டின்னா, ரொம்ப ஆனந்தமா வந்து இருக்கும். என்ன நடக்குது அப்டின்றத பார்ப்போம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் செமிஃபைனல் 2ல என்ன நடக்குது அப்டின்னு சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்டின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.